ஹாய் ப்ரோ, உங்க பேர்? ஹாய் முருகா. பார்க்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா. முருகா ப்ரோ, உண்மையா ப்ரோ? உண்மையா முருகா தான். சூப்பர் ப்ரோ. எங்க இருந்து வரீங்க? நான் இங்க தான் சென்னை. என்னப்பா சொல்ற? சென்னை தான். சூப்பர். என்ன பண்றீங்க? நானும் உங்கள மாதிரி ஒரு விஜே தான். Super. அதுக்காக தான் வந்தேன். வெரி சாரி ப்ரோ. இவனுக்கும் தெரிந்து விட்டதா? சீக்கிரமா வேற வேலை என்னைய கூப்பிட்டு சீக்கிரமா நிப்பாட்டிட்டீங்க. வேற வேலை பாத்துக்கங்க. இல்ல அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான். ஏன் சேர்க்க மாட்டேன்றாங்க. வேற என்ன ஓகே. பண்றது? இவரும் பாவம் ஆங்கரா போயிட்டாருங்க. ஓகே. சூப்பர் சார். என்ன கேள்வினா, நம்ம சோஷியல் மீடியா டேர்ம் தான் பட் ரெகுலரா யூஸ் பண்றோம். போஸ்ட் போடணும்னாலும் மீம் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றோம். ட்ரெண்டா வர பாட்டு தான் டெய்லி யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ முன்னெல்லாம் நம்ம வடிவல் டைலாக் யூஸ் பண்ணுவோம். இப்போ சோஷியல் மீடியா டைலாக் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ அப்படி நீங்க யூஸ் பண்ற அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு டைலாக் அது யாருக்கா டெடிகேட் பண்றீங்க? ஆக்சுவலி நான் அடிக்கடிக்கு அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. ஆஹா. இப்ப நீங்க கேட்டதுனால ஒண்ணு சொல்றேன். இப்ப ஆக்சுவலா நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்களா, அப்ரோச் பண்ணீங்க இல்லையா? ஆ, இப்ப நான் சும்மா தான் ஏஞ்சி நின்னேன். கூட இருக்கவங்க எல்லாம் என்ன கோத்து விட்டாங்க. ஆ. எப்படிடா அப்படின்றத அந்த ஆட வீலுக்கு பாவிங்களா. அவங்க டீமா ஆமா. அவங்க குடுக்குறேன்னு சொல்லி இவரை எழுப்பி விட்டாங்க. இவர் ஏதோ புக் வச்சிருந்தாரு. அதாவது நான் சும்மா தான்ப்பா ஏஞ்சேன். அவர் ரெடியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறதுலாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் So, அது இருக்காங்க. மாதிரிலாம் பண்ணாதீங்க. சோ அந்த இடத்துல நின்னு பேசுறது பேச ரொம்ப கஷ்டம். கஷ்டம். இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது எப்படி மூமெண்ட் நடந்துச்சா லைஃப்ல? இந்த வருஷம் நல்ல மூமெண்ட் ஏதாவது? இந்த வருஷமா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு 2 மாசம் 2 ஆயிருக்கு. மாசம் தான். 2 மாசம் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு எப்படிரா மூமெண்ட், சின்ன எப்படிராவது நடந்துச்சா? அப்படிலாம் எதுவுமே இல்ல ப்ரோ. வழக்கம் போல தான் போயிட்டு இருக்கு. அடுத்த மேபி இதுக்கப்புறம் நடந்துச்சு இந்த அப்படின்னா நல்லா மார்ச் இருக்கும். மந்த் உங்களுக்கு எப்படிரா மூமெண்ட் நடக்கும் bro? இத பார்த்ததுக்கு அப்புறம் நடந்துரும் நடந்துரும் கண்டிப்பா ப்ரோ. கேட்டுக்க. வாழ்த்துக்கள் bro. வாழ்த்துக்கள். Thank Thank you you bro. Thank you. நேயர்களே, எபிசோடோட முதல் சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்துருச்சுங்க. நம்ம எல்லாருடைய ஃபேவரட் ஆக்டரான சூர்யா ரெட்ரோ அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்கு தயாரா ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இதுக்கு அடுத்தபடியா ஆர்ஜே பாலாஜி அவர்களது இயக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி அந்த படம் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. இதுக்கு அடுத்தபடியா அமல் நீரத் மலையாளம்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு டைரக்டர், அவருடைய இயக்கத்திலும் ஒரு படம் நடிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த படத்தை முடிச்சிட்டு தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஜெர்சி படத்தினுடைய இயக்குனர் கௌதம் கூட அவர் கை கோக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ பேக் டு பேக் ப்ராமிசிங் டைரக்டர்ஸ் கூட இனிமே கொடுத்தா ஹிட் தான்டா, இருங்க பாய் மொமெண்ட் தான்டா என் லைஃப்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லாம சொல்லியிருக்கிறாரு. ஹாய்ங்க. ஹாய், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? டேனியல். சென்னை நகர்ல இருந்து வரேன். சூப்பர் ப்ரோ. பயங்கர ஒரு மாதிரி ஸ்டைலா இருக்கீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. ட்ரிப்பிங் மாதிரி பயங்கர கியூட்டா இருக்கீங்க. பட் என்னன்னா இதே மாதிரி தான் ஒரே கடையில ட்ரெஸ் எடுக்க கூடாதுன்றது. இவர் கிரீன் கலர் எடுத்திருக்கிறாரு, நான் அது ஏதோ பீச் கலர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அதை எடுத்திருக்கிறேன் ப்ரோ. எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டைல் டிப் கொடுங்களேன் ஏதாவது. எனக்கு என்ன வேற என்ன ஆக்சசரிஸ் நல்லா இருக்கும் எனக்கு? அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? இல்ல ப்ரோ, நீங்க ஒரு ஸ்பெக்ஸ் போட்டா நல்லா இருக்கும். சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ். இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணதாங்க ஒரு ஆளும் இல்ல. யாருக்காரப்பே? இவெல்லாம் கூட வந்து ஒண்ணுமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு அவரு நல்லா இருக்காரு. அதான் ப்ரோ, எனக்கு மொக்க ட்ரெஸ் எடுத்து குத்துருவான், அவன் நல்ல ட்ரெஸ் போட்டு கிளம்பிடுவான் அந்த கேமராமேன். நீங்க ஏதாச்சும் அவரை ஃபிகரை நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதனால. ப்ரோ அவனுக்கு 6 பேர் இருக்காங்க. ஆறு அதை பத்தி நம்ம பொறுமையா பேசுவோம். பேசுவோம். சரி, எபிசோட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ சோஷியல் மீடியா டேர்ம் ரெகுலரா மீம் ஆயிட்டு இருக்கு. அது மீம் வேர்ல்டுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். ஸோ நீங்க டே டு டே லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல உங்களோட லைஃப் கூட கனெக்ட் பண்ற மாதிரி இப்போ ரீசென்ட் ட்ரெண்டா இருக்கிற ஏதாவது ஒரு மீம் டயலாக் நீங்க யூஸ் பண்றது என்னது? மீம் ரீசெண்டானா கிடையாது, வடிவேல் டைலாக் நான் அதிகமா யூஸ் பண்ணுவோம் Okay. எல்லாரும். அதுவும் சோஷியல் மீடியா மீம் தான் வந்ததுதான். அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி. அதான் என்ன ப்ரோ, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயலாக்? ஆஹா, அப்புறம் ஆஹா, ஆஹா, அது மட்டும்தான். அது மட்டும் அப்படிதான் நம்ம லைஃபே போய்கிட்டு இருக்கு. இன்னும் முடியல. இருக்கு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஆ. அவர் வந்து அப்பப்போ நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இன்ஸ்டால போட்டு ரெகுலரா அந்த ரெகுலரா மாதிரி இருக்காங்க ப்ரோ. எங்க வாங்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்காங்க. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இவர் எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவான். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா, போட்டுட்டு அதை வியர் பண்ணிட்டு போட்டோ ஷூட் மட்டும் பண்ணிட்டு ரிட்டர்ன் போட்டுருவான். நல்லா இருக்க. ஆனா பாவிகளா, வெறும் போட்டோ ஷூட் அப்லோட் பண்ணிட்டு ட்ரெஸ் சரியில்லைன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறாப்ல. ரிட்டர்ன் பண்ணிடுவான். ஆஹா. அதை ஒரு நாள் நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஆஹா மொமெண்ட் ஆஹா, நடந்துச்சு. உங்களுக்கு இவர்கிட்ட வந்து சீனை போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். மச்சான் நான் யூஸ்வலா வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் ரெகுலரா வாங்குறேன். அப்ப தலைவன் கண்டுபிடிச்சிருக்காப்ல. அப்புறம் ஆஹா அந்த மொமெண்ட். ஆமா அந்த மூமெண்ட். சூப்பர் ப்ரோ. ஆனா நாங்க 2 பேரும் ஆஹா கிடையாது. நாங்க கிடையாது, உண்மையா வாங்கியிருக்கோம். கிடையாது. இவனை பத்தி எனக்கு தெரியும். கறி குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்குல காட்டினா தம்புராவை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியாந்துருவான். 2 பேருமே வாங்கியிருக்கோம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் Thank you, சஜஸ்டிங். ஸ்பெக் போட்டு அடுத்ததான் நான் கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. நான் வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கோஇன்சிடென்ட்ஸா இருங்க பாய் மொமெண்ட்ஸாவே இந்த எபிசோட் ஃபுல்லா அமைஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்த இருங்க பாய் மொமெண்ட் யாருக்குன்னா நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு தான். கொஞ்ச நாளாவே வந்து கொஞ்சம் வருஷமா விக்ரம் பிரபு அவர்களுக்கு நம்ம பார்த்து ரசிச்ச மாதிரி ஸ்டார்டிங்ல அமைஞ்ச மாதிரியான படங்கள் அமையலையே, அவர் எப்ப கம்பேக் எல்லாம் கொடுப்பாருன்றதை யோசிச்சுட்டு இருந்தோம். டானாக்காரன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து வந்திருந்துச்சு. பட் இந்த வருஷம் 2025 என்னோட இயரா தான் அமையும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா அழகா கலர்ஃபுல்லா
ப்ராமிசிங்கா ரெடியா இருக்கிற அவருடைய படம். அந்த படத்துக்கு வந்து லவ் மேரேஜ் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக்லாம் எல்லாரும் ரீசெண்டா விட்டுட்டு அதுக்கு அடுத்தபடியா படத்தோட ஷூட்டிங்குள்ள போவாங்க. பட் இவங்க படத்தெல்லாம் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டில் ரிவீலிங்கோட படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு சூப்பர் டூப்பர் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லவ் மேரேஜ் இந்த படம் வந்து சம்மர் 2025 அன்னைக்கு பயங்கரமா ரிலீஸ் ஆக போகுது. ஹாய் மேம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? ஹாய், மை நேம் இஸ் தேவிகி. நான் மலேசியால இருந்து வந்திருக்கேன். மலேசியா. பூவினில்லாதது. சூப்பர். மலேசியன் மக்கள் இல்லாத ஒரு எபிசோட் கூட எங்க ஷோ கிடையாது தெரியுமா? ஆமா. ஷோ நேம் வந்து இளமை இதோ இதோ Okay. ஜேமேக்ஸ். எவ்ரி சண்டே 4 to 5. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருங்க. Okay. எவ்ரி வீக் ஒரு எபிசோட்ல 1-2 பேர் ம். மலேசியன் பீப்புள் கொண்டாடும் ஷோ தான் இது. Okay. தெரியல, அங்க நிறைய மக்களுக்கு நம்மள தெரியும். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா. ஓ. ஆமா. Okay, okay. சூப்பருங்க. எங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? யா, நானே என்னோட சிஸ்டரும் வந்திருக்கோம். சிஸ்டர் வந்திருக்கீங்க, ஹஸ்பண்ட்லாம் விட்டு வந்துட்டீங்க. இப்பெல்லாம் நல்லா ஜாலியா இங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க. இல்ல 5 நாள் ஹாலிடே கேட்டிருக்கேன். அவ்வளவுதான். சூப்பர் சோசியல் மீடியா வேர்ல்டு ஆயிடுச்சு. ம். இப்ப நம்ம நிறைய விவேக் டயலாக், வடிவேல் டயலாக், இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியால வரக்கூடிய மீம் டயலாக் எல்லாம் யூஸ் பண்றோம். ஆமா. அதுல வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற அந்த சோசியல் மீடியா மீம் டயலாக் என்ன? மைண்ட் வாய்ஸ். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறேன் அந்த டயலாக். Yes. விவேக் சார் டயலாக். Yes. எப்படி நீங்க எப்படி பேசுறீங்களா இல்ல அவரு நான் ஏதாவது நினைப்பேன். யாரு? என் ஹஸ்பண்ட். அவரு. அவரு. ஹஸ்பண்ட் கூட நான் சொல்ல மாட்டேங்க. அவர் பேர் சொல்லி கூப்பிடாத ஒரு மனைவி தான் நான் பாத்திருக்கேன். ஹஸ்பண்ட்னு கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. கரெக்டா சொன்னீங்க. So, நான் எப்பவுமே அவர் ஏதாவது சொல்றப்ப நான் ஏதாவது என் மனசுக்குள்ள ஏசுவேன். நீ தானே பேசுன. அவ்வளவு சத்தமா கேக்குது. அப்ப நீங்க மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சத அவர் சத்தமா பேச ஆரம்பிச்சாரு. ஆமா. பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க. நான் வந்து சண்டை போடுற கேர்ள் இல்ல. கேர்ள் இல்ல, சமத்து கேர்ள். எஸ். ஓகே. அவர் என்ன ஏசுனா கூட நான் சிரிச்சிட்டே அவர் போயிடுவேன். தட்டு விட்டுருந்தா கூட எடுத்து அதுல சப்பாத்தி போட்டு சாப்பிடுவீங்க. அப்புறம் அவர் ஏசுற மாதிரி வருவாரு, நான் சிரிச்சிருவேன். அவரையும் நான் சிரிப்பு கட்டிடுவேன். சிரிப்பு காட்டிடுவீங்க. சிரிப்பு அப்படியே காட்டிடுவேன். ரொமான்ஸ் தான். சண்டை போடுற மாதிரி வருவாரு, நான் சிரிப்பு காட்டி அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வெக்கங்களா? சோ ஏதாவது ரீசெண்டா போட்ட சண்டை ஏதாவது இருக்கா? ரீசெண்டா போட்ட சண்டைனா எதுவும் இல்ல. சும்மா அப்படியே இருக்க தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பேன். சும்மா அப்படியே பாத்துட்டு என்ன பாக்குறீங்க பாக்காதீங்க சொல்லிட்டு ஏய், என்ன பாக்குற? தெரியாது ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவர் சாப்பிட்டாதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய், நான் சும்மா உட்காந்துருக்கேன் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் பேர் என்ன சொல்லுங்க? இளமாறு. ஐ லைக் யூ. அவர் Super. வந்து அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா நான் அவர் பயப்பட பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நானே. நீங்க தான். சூப்பர், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நேர்களே, எபிசோடோட அடுத்த சினிமா அப்டேட். இந்த அப்டேட்டும் இருங்க பாய் மொமெண்ட் தான். திஸ் டைம் இட்ஸ் ஃபார் ஆக்டர் கவின். ஸ்டார் படம் ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸோட வந்து கடந்து போனாரு. அதுக்கு அடுத்தபடியா வெளியான பிளடி பெக்கர் படமும் மிக்ஸ்ட் ரிவ்யூஸா அமைய, அடுத்த படம் என்னோட இருங்க பாய் மொமெண்டா தான் இருந்தே ஆகணும்னு பயங்கர சூப்பரா அட்ட ஸ்டெச்ல ஒரு படம் நடிச்சு முடிச்சிருக்கிறாரு. அந்த படத்துக்கு கிஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆகி பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இந்த படமும் சம்மர் 2025 அப்போ ரிலீஸ் ஆக போறதா ஒரு புதிய தகவல் வந்திருக்கு. ஹாய் ப்ரோ, உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? தனுஷ். நான் வந்து டி நகர்ல தான் இருக்கேன். டீனல தான் இருக்கீங்க. சூப்பர், உங்க ஷர்ட் நல்லா இருக்கு ப்ரோ. எங்க ப்ரோ இருக்கீங்க? ஆனா இங்க தான் இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். டீனல தான். டீனல இருக்கா? எல்லாமே டி நகர் நான் தான். எங்க போயிருப்பேன் அவ்வளவுதான் ப்ரோ. அது உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட் இல்ல? ஆமா ப்ரோ, ஏ டு டி Z இங்கே நகர்ல எடுத்துடலாம் இருக்கறனால எல்லாமே. இங்கே எடுத்துருவேன் நானு. வெளியில ஷாப்பிங்கே போக வேணாம். ஆமா ப்ரோ, வெளில இருந்து எல்லாரும் இங்கே வருவாங்க. ஆனா நான் இங்க இருந்து தான் வெளியே போவேன் ஆமா bro. அப்படின்றீங்க. சூப்பர் ப்ரோ. இப்ப நிறைய சோசியல் மீடியா வேர்ல்ட் ஆயிடுச்சு. ஆமா சோசியல் மீடியால யூஸ் பண்ற ஒரு வேர்ட்ஸ், மீம்ஸ், அதுல ட்ரெண்ட் ஆகுற சாங், இதுதான் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம். ஆமா. அப்படி நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஏதாவது சோசியல் மீடியா மீம் என்னது ப்ரோ? அந்த வேர்ட் அடிக்கடி இருங்க பாய் அடிக்கடி யூஸ் இருங்க பாய். நம்ம ஆளுங்க வேற. எஸ், முடியல. கால் பண்ணாலே இருங்க பாய் அப்படின்னு வந்துருது. இருங்க பாய்னு இருங்க பாய் வந்துருது. ஆமா ப்ரோ, எண்டிங்கும் அதான் வந்து ஸ்டார்டிங்கும் அதான் வந்து ஸ்டார்டிங் அதான் வந்து அந்த வேர்டு தான் ப்ரோ. அந்த வேர்டுக்கு ஏத்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாதிரி நடந்திருக்கா? அதாவது இருங்க பாய் மொமெண்ட் ஏதாவது நடந்திருக்கா? தேவையில்லாம தேர் இழுத்து தெருவுல விடுறானே. இருங்க பாய் எல்லா டைம்லயும் இருங்க பாய் தான். எனக்கு எல்லா டைமும் இருங்க எல்லா பாய் தான் time வருது. இருங்க பாய் தாங்க வருது. இருங்க பாய் தான் வருது. ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு அது யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது டெடிகேட் பண்றீங்களா? இருங்க பாய். இருங்க பாய். ஆபீஸ் கொலீக்ஸ்க்கு ஆமா ப்ரோ, எப்ப ஏன் என்ன பண்றாங்க அந்த அளவுக்கு? எப்ப பார்த்தாலும் 6:30 மணிக்கு மேல வேலையே சொல்றாங்க. கொஞ்சம் இருங்க பாய் நான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தா 6 மணி அது மேல அவங்க தான் வேலையே சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் ஏன் கூடவே உங்களுக்கு என்ன பண்ண சொல்றேன்? அதனால நம்மளால எதுவும் செய்யவும் முடியாது. செய்யவும் முடியாது. அவங்களை எதுவும் சொல்லவும் Next time இப்படி முடியாது. பண்ணாதீங்க. இவருக்கு பின்னாடி நாங்க இருக்கோம். லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? இதுக்கு நீங்க கால் பண்ணுங்க ப்ரோ எங்களுக்கு. அவர் நம்மள நம்பி கால் பண்ணுவாரு. அப்பதான் இருங்க பாய் நமக்கு இருங்க பாய் நீங்க சொல்லுவீங்கல்ல எனக்கு. டேய், என்னடா? சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ப்ரோ. நேர்களை எபிசோடுடைய லாஸ்ட் சினிமா அப்டேட்.
இதுவும் இருங்க பாய் மூமெண்ட் அப்டேட் தான். திஸ் டைம் இட்ஸ் ஃபார் அவர் அஜித் குமார். ஏகே உடைய விடாமுயற்சி படம் ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸா வந்து சோஷியல் மீடியால நிறைய ட்ரால்ஸ்லாம் ஆச்சு. அதுல முக்கியமான ஒண்ணு, இந்த படத்துல மாஸான ஃபைட் சீக்வன்ஸ் எங்களுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து நிறைய போயிட்டு இருந்துச்சு. இத அந்த படத்தினுடைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் சுப்ரீம் சுந்தர் அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர் என்ன சொன்னார்னா, இந்த படம் பிரேக் டவுன் படத்தினுடைய ஒரு அடாப்டேஷன். அதனால வந்து நம்ம தமிழுக்கு ஏத்த மாதிரி எதுவும் மாத்த வேணாம். ஹாலிவுட்ல எப்படி எடுத்தாங்களோ ஸ்லோ மோஷன் இல்லாம, மாஸ் எலிவேஷன் இல்லாம அப்படியே எடுங்கன்ற மாதிரி ஏகே அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால இப்படி நாங்க வந்து டீசெண்டா கொடுத்துட்டோம். பட் விடாமுயற்சி மாதிரி குட் பேட் அக்லி இருக்காது. குட் பேட் அக்லிலையும் நான் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். அந்த படம் ஃபுல்லா என்னுடைய ஜோன். நிறைய ஸ்லோ மோஷன் இருக்கு, நிறைய எலிவேஷன் இருக்கு, பயங்கரமான பில்டப்ஸ், மாஸ் சீன்ஸ் அடிச்சு துவம்சம் பண்ண போறாரு ஏகே. ஏகேவுடைய இருங்க பாய் மூமெண்ட் அங்க பாப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ் அப்டேட் கொடுக்க ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டாங்க. சவதீகா இருங்க பாய். எஸ், இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட அடுத்த வாரம் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை. டாடா, பை பாய்.